அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய வீடியோ கோழிகளை பற்றி மட்டும்தான் இருக்க போகுது. பிடிச்சா பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடிக்கலன்னா எந்த இடத்துல பிடிக்கலன்னு சொல்லுங்கள், மாற்றிக்கிறேன். கோழிக்கெல்லாம் நோய் வந்துருச்சு அப்படின்னுங்காட்டிக்கு முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க முடிஞ்சதை கொடுத்துட்டோம்னா காசு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரையும் கொடுத்தாச்சுங்க. ஆனால் 3000 ரூபாய்க்கு கேட்டால் 3 கும்பிடு போட்டு கொடுத்துர்ல. கேட்குறவிலே 2000 கேட்குறாங்க. அவுத்துட்டா எங்கேயும் போக மாட்டேங்கிறாங்க. ஜாலியாக மம்மி கூட கூண்டில் படுத்துருக்காங்க எல்லாரும். அப்பாவுக்கு பசி எடுத்துருச்சான். மணி 4 ஆச்சு. சங்கூது ஆரம்பிச்சிட்டார். சங்கூது ஏன்டா நீ கூட்ட போகிறக்கு என்னடா? மம்மியே தான் வேணுமோ கூட? மம்மியெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வரமாட்டா, இப்படி தான் இருப்பா. குழந்தைங்க பாரு, பச்சை குழந்தைங்க 2 மாதத்தை முழுங்கிட்டு இப்படி தான் பண்ணுவீங்களாடா? 2 மாதம் இல்லை, உங்களுக்கு எத்தனை நாள் ஆச்சு? ஆமாங்கோ, 2 தான் பெருசுனா இவனை ஒருத்தன் தான் பெரியவன். தூக்கிடுவாங்கக்கா. எவ்வளோங்க சொன்னீங்க? 4 7 மொத்தமாக எல்லா சேவலும் சேர்த்து 21 கிலோங்க. 600 ரூபா, 12,600 ஆச்சுங்க. போயிடுச்சுன்னா போச்சு, அவ்வளோதான். வேற தலைவர் நம்ம தலைவர் இவர். அடுத்து நம்ம தலைவர். கம்முன்னு இருங்க. நான் எதுவுமே பண்ணல. என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடு? சாம்பார் வச்சுக்கோங்க, முருங்கக்காய் சாம்பார். வேணாமே வேணாம். அப்புறம் என்ன மீன்? பாப்பா நாளைக்கு பிரியாணி கேட்டா. அது நாளைக்கு ஸ்கூல் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு பிரியாணி? சரி வேண்டாம். ஆனால் எனக்கு ஸ்கூல் இருக்குது. இவனுக்கு என்னதான் பிரச்சனை? ஸ்கூல் இல்லைன்னா ஸ்கூல் இல்லையேன்னு அழுகிறேன். அப்படி சொல்லவே ஸ்கூல் இல்லாத அழகுது. அழகு இந்த பக்கம் அழுகு பார்க்கலாம். இப்போ சளிமருந்து வாங்கி வந்து எல்லாத்துக்கும் ஊற்றி விட்டுறாங்க. நான் கூட உனக்கு தான் வாங்கிட்டு வர சொல்கிறேன்னு நினச்சேன். எனக்குமே நீயே வாங்கிட்டு வந்துடுவீங்க. கோழிக்குனா நீயே வாங்கிட்டு வந்துடுவேன். கோழி மாடெல்லாம் தான் எசிலியா கேட்குறேன் நான். நீ உனக்கு எசிலி தான். எனக்கா? சரி சரி, இன்னைக்கு மட்டும் சாம்பார் வேண்டாம். சரி, என்ன வேணும்னு சொல்லு. சாம்பார் வேணும். இன்னது வேணும்னு சொல்லு. சாம்பார் பிரியாணி. சரியா? சரி. நேத்தாண்டி பிரியாணி நீங்க? அதெல்லாம் நேற்று முந்தா நேற்று செஞ்ச அழகு. எதுக்கு இன்னைக்கும் செய்கிற? அட சாம்பார் சாம்பார். ஏன்டா ஏன்டா உனக்கு அப்படி என்னடா வைத்திருச்சலு? கிரகமாக இருக்குது. டேய் சாத்திரி சொல்கிறோம். உனக்கு எதுக்கு இந்த பொழப்பு கேட்குறேன் நான்? அந்த குழந்தைங்கள சாத்தி விட்டு அது போனோடனே அவ அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுது. எவன்டா அவன்? பார்க்கலாம் வாடான்னு. இதெல்லாம் தேவையாடா உனக்கு? ஏடா அந்த மாதிரி ஒன்றும் பண்ண மாட்டா, வாடா அவளை கட்டித்தே வச்சுருக்குது. இப்படி பயந்து நீ எப்படா பண்ணைக்கு தலைவராகிறது? எங்களுக்கு பிடிச்சது இந்த மாதிரி கலர் கலராக தான் பிடிக்குது. தங்க பிள்ளைக்கும் அதுதான் பிடிச்சதான். ஆமாம், என்னங்க அநியாயமாக இருக்குது? பொம்பளை பிள்ளைங்க தான் பிறந்தா திட்டுவாங்க பேசுவாங்கன்னு பார்த்தா சேவல் கோழிலையும் கூட பையனே தான் வேணும்னா அந்த பிள்ளைக்கெல்லாம் என்ன தான் பண்ணுறது? பிள்ளைனால தான் நான் பையன் வர்றேன். ஏன் இப்படி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பொட்டைக்கோழினா வேண்டவே வேண்டாமாம்மா, அது மொட்டுறதுக்கு முன்னாடி வேணுமாம்மா. மொட்டு விட்டா நீ என்ன பண்ண முடியும்? மொட்டு விடாமே இந்த பையனெல்லாம் வளர்ந்துருவாங்களா? மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அனைவரும். என்னடா கலர் கேட்குறேன் நான். எல்லா விதத்துலேயுமே பிள்ளைங்க ஆகாதுன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. பயந்துக்காதீங்க, அவங்க பொடி. நீங்கள் எத்த சொட்ட ஆள் தெரியுமா? நடக்குதுங்க. யார் தான் கேட்குறது இது எல்லாம்? அடே டே 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 இப்போ தாண்டா வாங்கி கட்டிக்கிட்டே அவகிட்ட.
வாட் ஆர் யூ டூயிங் த தங்கம்? என்ன மொட்டு மொட்டு மொட்டு. அச்சோ, என்னடா உசுரோட தான் இருக்குதா? அச்சுச்சோ அச்சுச்சோ, ஒன்றும் இல்லடி, கம்முனு. அட ஃபோனை கொத்தாதே பாப்பு பாப்பு. அட ஒன்றும் இல்லை, கம்முனு. அடி கம்முனுரி. ஏய் ஏடேய், இது ஃபோனு. ஏழை ஏழை கம்முனுடி. செல்ஃபி வீடியோ ஃபார் ஹென் பேபி. சுக்கு 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 சுக்கு. இப்போ எதுக்கு உனக்கு இத்தனை கோவம்? உனக்கு எத்தனை குழந்தை பிறக்க போகுது தெரியுமா? நான் அவகிட்ட இருந்து ஆட்டை போட்டு உனக்கு தந்திருக்க அத்தனை விருத்தியும். பக்கி பக்கி. ஜனனம் 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 ஜனனம். இர்றா, அட இர்றா, நீ நொட்டிகிட்டே இரு. மொட்டு உன்னோடது. ஏன் போன் இது? அச்சோ 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 அச்சோ. ஃபஸ்ட்டே என்னை ஒருத்தர் பேசுன்னு பேசினாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்க. அடடடடா, இது ஏதோ மொட்டு 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 மொட்டு. போதும். இப்போ மதியம் சாயந்தரம் வரைக்கும் பார்ப்போம் இது இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. நான் காலையிலேருந்து இவங்களை இப்படியே தான் பார்க்குறேன். ஒருத்தவங்க சொன்னாங்களாமா, இருறா ஒரு நிமிஷம் இருறா, எண்ணி தர்ற ஒரு நிமிஷம் இரு. 2, ஒரு நிமிஷம் நில்லு. 2, 4, 6, 8, 10. ஒரு நிமிஷம் இரு. 11. உன் ஜோலி முடிஞ்சு. நீ எல்லாம் அவளுக்கு தான் பிறக்கும். இலே கம்முன்னு இல்லுங்கடி. கூட 8 மூடுறக்குள்ள என்னடியே அவசரம்? உங்கள் அம்மாவுக்கு ஒரு வாக்கு அவசரம், உங்களுக்கு ஒரு வாக்கு அவசரம். கூட நான் போய் அங்கே போய் 8 வரணும்டி. இது வந்து 2 கோழி அந்த மொட்டை மாதிரி ஒரு, அது என்ன சொல்கிறது, ஆமாம் குஞ்சு மாதிரி ஒன்று இருந்தது இல்லைங்களா, அந்த அவங்க அம்மாட்ட இருந்து பாதி எடுத்து வச்சிட்டேன். அவள் எந்திரிச்சு வந்துட்டான்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா நேற்று இவளுக்கு பிறந்ததொன்னையும் அவளுக்கு பிறந்ததொன்னையும் கொண்டு வந்து விட்டா. அவன் நல்லாவே பார்த்துக்கல. அதனால் வேறு கோழிக்கிட்டையும் விட்டாச்சு. நைட் பார்த்தா அவளுக்கு பிறந்த கோழி கொஞ்சம் இங்கே வந்து பார்த்துக்க மாட்டேங்கிறா. அதனால் சரி நீ இது பார்த்துக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அங்கேயே விட்டாச்சு.
அப்புறம் பார்த்தா காரங்காத்தால இவ கூட போய் சண்டை, எனக்கு என் பிள்ளைய கொடு, எனக்கு என் பிள்ளைய கொடுன்னு. நான் பாப்பாவெல்லாம் வேற பக்கம் கூட்டாச்சு. இப்படியெல்லாம் நீங்களாம் பண்ணுவீங்களா இல்லையான்னு தெரில, நான் பண்ணுறேன். தயவு செய்து எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இவங்க வந்து ஏய்மா நீ கம்முனுரு, நான் கொண்டே நீ வந்து இந்த இந்த முட்டையில் வந்து அந்த ப்ரௌன் கோழி படுக்க வைக்க போகிறேன். இவங்கெல்லாம் 11 பேர் இருக்காங்க. போயிட்டு டக்குன்னு கூட இட்டு வந்து மூடணும். அக்னி நட்சத்திரத்தில் வச்சு இத்தனை பேர் பொறிச்சிருக்காங்க. அக்னி தலைவர், அக்னி தலைவி. சாமி எங்கடி அங்கே எங்கேயும் கூட்டிகிட்டு போகிற? இப்படி கூட்டிகிட்டு வர, அது நடக்கவே தெரிய மாட்டேங்குது. ஏய் என்னடி நினச்சிட்ருக்கீங்க? பர் பர் குட்டி போங்கள போ, மம்மிட்டு போங்க. இவங்களோட கூண்டெல்லாம் இங்கே இட்டு வந்து இவங்கள மாற்றி விட்டுட்டு வெளியே வர முடியாத கூண்டு அவங்களுக்கு வச்சுட்டு, அப்பப்பப்பா கொஞ்ச நேரத்தில் நட்டே கலந்து போச்சு. தப்பு பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல, நீ என்ன பண்ணுறது? சரி சரி, நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் நான் உம்பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? சோறுடி சோறுடி. தலைவர் எல்லாத்தையும் பார்த்து நேற்றெல்லாம் பயந்துட்டு இருந்தார். அடி வெளுத்து வாங்கிட்டு இருந்தாங்க அவளுகெல்லாம். இன்றைக்கி அவர் போட்டு சாத்தி எறிகிறாரு. தலைவருக்கு உண்டான தகுதி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏண்டா எப்படியோ ரிலீஸ் ஆகிட்டீங்க. வெள்ளி நைட்டு வந்தீங்க, சனி ஞாயிறு திங்கள், இன்னைக்கு தானே திங்கக்கிழமை. 2 நாள் நைட்டு மட்டும்தான் இங்கே வந்தீங்க. பரவாயில்ல. இதெல்லாம் ஏதாவது வந்தால் ஒளிஞ்சு அவரு அவுத்துட சொல்லிட்டாருங்க. வெயில் அடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், வெயில் அடிக்கும்போது இங்கே இருப்பாங்க. வெயில் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே போயிடுவாங்க. அப்படியே சாயந்தரம் அப்படியே நகர்த்தி 2 நாளாக 3 நாளாக இதுதான் வேலை. இனி மறுபடியும் இந்த வேலை இல்லை. இந்த கோழி குஞ்சுக்கு மூஞ்சிலாம் குறைனே குறுத்து போச்சு. மூணு நாளுக்கு கூத்துக்கு 2 மணி நேரம் வேலை செஞ்சோம். அதுக்கப்புறம் எத்தனை நாள் வேலை எல்லாம் காலி பண்ணிட்டு வந்தாச்சு அங்கேருந்து. பக்கி என்னடி உனக்கு இதில் ஒரு ஆனந்தம்? ஏலே தண்ணி இங்கே வச்சுருந்தது, இந்த இடத்துல இருந்தது. நகர்த்தி அங்கே கொண்டு போய் நீ தீனியும் சேர்ந்து வீணாக பண்ண போகிறா போல. அடி காமனேண்டி, நமக்கெல்லாம் இதே வேலையாக போச்சு. இதுக்கெல்லாம் சிமெண்ட்டு தொட்டி தாங்க கரெக்டு. ஆனால் இது என்ன பண்ணுதுன்னா, இவங்க பெருசாகி நீ குட்டாலும் இந்த மாதிரி குண்டால தான் தண்ணி கேட்குறாங்களே தவிர அந்த சிமெண்ட் தொட்டியில் வச்சோம்னா குடிக்கிறதில்ல. அந்த பெரிய குட்டிகள்லாம் இப்படியே பழகனங்காட்டி அப்படியே ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 3, 6, 9 கணக்கு கரெக்டாக போடுறனே. பரவாயில்ல. ஒன்றும் பண்ணலடி.
வெளியே கொண்டு போய் வெளியே இருக்கிற கோழிக்கு தீவனத்தை வச்சு போட்டு தண்ணி வச்சு போட்டு திரும்பி வந்து பார்க்குறப்ப இந்த வேலை நடந்திருக்குது. மனுஷனுக்கு அடடடடா எல்லாம் க்ளீன் பண்ணுறதும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அந்த வாசம் இருக்கே வாசம் அடா 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 சாமி முடியல என்னால். பார்க்குறத பாருங்கள், திருவிழாவில் காணாமல் போகிற புள்ள மாதிரி பண்ணுறது அத்தனையும் தப்பு. அக்னி நட்சத்திரத்தில் நான் வைக்கவே வேண்டான்னு சொன்னேங்க. அவங்க அப்பா தான் கேட்கவே இல்லை. வைக்கிறத வைங்க பொரிக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்களும் சொன்னாங்க. 11, 12, 14 குஞ்சு பொரிச்சுதுங்க. ஒரு குஞ்சு இறந்துருச்சு. மறுபடியும் இதனோட குஞ்சு 2ம் நல்லா பார்த்துக்குது. இப்போ இது நல்லா பார்த்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்னமோ இந்த டைம் அக்னி நட்சத்திரம் வந்து கொஞ்சம் கூலாக போன மாதிரி தோணுது. அதனால தான் குஞ்சு பொரிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பப்போ மழை வந்துருச்சு அப்படின்னு எனக்கு தோணுது. இது என்ன ஏதுன்னு ரீசன் தெரிலைங்க. மொத்தம் 14 குஞ்சு பொரிச்சிருக்குது. மீதியெல்லாம் கொண்டு அக்கட்டால் கொட்டியாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து விட்டதுக்கு எனக்கு இதுதான் தண்டனைங்க.